ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு மீடியம் சைஸில் உள்ள 4 உருளைக்கிழங்கு ப்ரெஷர் குக்கரில் 3 அல்லது 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு எப்படி வெந்துருச்சுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுனா, ஒரு நைஃபை வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உள்ளே இறங்கும். வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னே பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நீங்கள் சுண்டல் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பானி ரெடி பண்ணலாம். பானி ரெடி பண்ண ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, இதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன லெமன், சின்ன துண்டு இஞ்சி, புளி ஊற வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக, எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லிமிட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், மிக்ஸி ஜார்லேருந்து பவுலில் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஒரு லெமனை நம்ம ஃபுல்லாக புழிஞ்சிடணும். அதுக்கப்புறமா திரும்ப நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சாட் மசாலா 2 ஸ்பூன், ஜல்ஜீரா 2 ஸ்பூன், இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி புளி துண்டு விழாமல் நம்ம நல்லா புளிச்சாரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் சைஸில் உள்ள கிளாஸில் 2 கிளாஸ் நீங்கள் தண்ணி ஊற்றணும். நம்மளுக்கு அப்போது பானி ரெடி ஆகிடும். பானிபூரிக்கு பானி ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு தேவையானது வெங்காயம் தேவைப்படுது. இதுக்கு நான் 2 வெங்காயம் அரிஞ்சிக்கிறேன். நல்லா பொடுசாக அரிஞ்சிக்கலாம் வெங்காயத்தை, அப்போது தான் பானிபூரிக்கு சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளுக்கு வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்கி எடுத்தாச்சு. நம்மளுக்கு பானி ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு, பொடுசாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் ரெடி ஆகிடுச்சு. நான் பூரி கடையிலே வாங்கிக்கிட்டேன். இப்போது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். பூரியை நல்லா நடுவில் சின்னதாக உடச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பானி ஊற்றிக்கோங்க. நம்மளோட பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.